அதிசய அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. எனக்கு கூட சந்தேகம் வந்துச்சு. என்னடா டிஜிபிட்ட போய் ஒரு கட்சி வந்து இன்னொரு இதை கொடியை பயன்படுத்தக்கூடாது அதெல்லாம் சொல்லுது. இன்னொன்று அந்த கட்சியே அங்கீகரிக்கக்கூடாது இது கொடுக்கூடாதுன்னா இதெல்லாம் எப்படி டிஜிபி எப்படி முடிவு எடுக்க முடியும்? டிஜிபியுடைய வேலை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது மட்டும்தான். அன்புமணிட்டு தான் கட்சி இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு வந்தால் வாங்க பாமக. ராமதாஸ் கிட்ட கட்சி போயிடுச்சு, அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அன்புமணி வேற ஒரு பேரில் ஆரம்பித்து வராரா வாங்க, இப்படி தான் போகும். அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்குது? யார் வந்தாலும் ஓகே ஜெயிக்கணும், அவ்வளோதான். ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஈகோ வந்துடுச்சு. அவர் வந்து ஒரு கட்டத்தில் போய் நின்றுட்டார். நான் உருவாக்கின கட்சி என் பேச்சே கேட்காம ஆளுங்க எல்லாரையும் நீ வச்சுக்கிட்டு பேசிட்டு பண்ணிட்டு இருக்கியா, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு. வணக்கம் சார். வணக்கம். பாமக அன்புமணி ராமதாஸ் இவங்களிடையே வந்து ஒரு பெரிய பிரச்சனை வெடித்து போயிட்டு இருக்க சமயத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து உரிமை மீட்பு பயணம் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதோடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து டிஜிபிக்கு ஒரு புகார் கடிதம் கொடுக்குறாரு. அவரே சொல்லிட்டாரு, பாமகவுடைய தலைமை அலுவலகம் வந்து தைலாபுரம் தான், அதை வந்து பனையூருன்னு சொல்கிறது வந்து அபத்தம் அப்படின்ற வந்து கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. சொல்லுங்கள் சார். ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்க சமயத்தில் வழக்கம் போல் என்ன சொல்கிறது, எல்லா தேர்தலையும் வந்து இந்த பாமக தான் வந்து கூட்டணி சமயத்தில் யார் கூட கூட்டணி போவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. ஆனால் இந்த முறை வந்து பாமக இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட்டாக இருக்குது. யாருக்கு வந்து அதிக செல்வாக்கு இருக்குது, கட்சி யார் கையில் போகும்? பாமகக்குள்ளேயும் திமுக விளையாடிடுச்சு, இல்லாட்டி ஒழுங்காக இருந்திருப்பாங்க. பாமக பொதுவாக என்டிஏக்குள்ளே தான் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். பாமக நான் சொல்கிறது அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமக கட்சிக்குள்ளே பிரச்சனை. இங்கே இருக்கிற பல தென்னிந்திய பிரசாந்த் கிஷோர்களும் பல அறிவு ஜீவிகளும் ராமதாஸ் வந்து கட்சி அவர் நடவடிக்கை எடுத்துருவார், ராமதாஸ் அப்படி பண்ணுவார், அன்புமணி கதை அவ்வளோதான் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம வந்து எப்போவுமே எதை பேசணும்னா ஒரு நடைமுறையை தான் நம்ம பேச முடியும். தேர்தல் நடைமுறை, கட்சியுடைய பைலா, இதை தான் பேச முடியும். நம்ம வந்து அவருலாம் பேச முடியாது. அந்த வகையில் நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், கட்சி அன்புமணி ராமதாஸ் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி இயங்குவது கட்சியுடைய பைலான்னு சொல்லுவாங்க. அந்த பைலா வந்து உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது, அதுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு யாருக்கு பவர் இருக்குது? பொதுக்குழுக்கு பவர் இருக்குது. அந்த பொதுக்குழு யாரை தேர்ந்தெடுக்கிறது, அதாவது தேர்ந்தெடுப்பதை அங்கீகரிப்பது பொதுக்குழு அங்கீகரிக்கும். அப்போ அந்த வகையில் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் அதிகாரம்ன்றது தேர்தல் ஆணையத்துடைய முடிவு. ஒரு கட்சி பிரச்சனையாவது பிளவுபடுதுன்னா தேர்தல் ஆணையம் 2-3 அம்சங்களை கையில் எடுத்துக்கும் அதை பார்க்குறதுக்கு. அதில் ஒன்று வந்து யார்கிட்ட அதிக எம்எல்ஏ இருக்காங்க, எம்பிகள் இருக்காங்க, செயற்குழு உறுப்பினர். இப்போ எம்பி இல்லை, எம்எல்ஏனா எம்எல்ஏ கணக்கு, எம்எல்ஏ எம்பியே இல்லை அப்படின்னா செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், இதில் யார் அதிகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சி, இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. இவங்க அதை வச்சுக்கிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து தேர்தல் ஆணையம் எடுத்துக்காது கணக்கில். ஆனால் பிரச்சனைன்னு முற்றி போகும் பொழுது நீங்கள் பைலா இந்த மாதிரி விஷயங்கள் தான் கணக்கில் எடுத்துக்கப்படும். அப்போது நீங்கள் பைலா பிரகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கட்சியுடைய தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர். இந்த நியமனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் யார்? நிறுவனர். அவர் கட்சியை தோற்றுவித்தவர், கட்சி அவருக்கு தான் சொந்தம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நடைமுறைன்னு வரும்பொழுது இப்போ அவர் அப்பாக்கார் இருக்கார், அவருக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீடு வாங்கினார், பையன் பேரில் எழுதி வச்சிட்டாரு. பையனுக்கு அப்பாவுக்கும் பிரச்சனை, வீடு எந்து தான் அப்படின்னு ஒரு வெள்ளத்தாரில் பையனுக்கு எழுதி இது வீடு எந்து நீ கையெழுத்து போட்டு கொடுன்னு பையனே கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் அது செல்லாது. என்ன செல்லும்? பத்திரப்பதிவு ஆஃபீஸில் போய் பையன் ஒத்துக்கிட்டு அப்பா பேருக்கு எழுதி கொடுக்கணும். இல்லை எந்த தான் வீடு நான் உட்காந்துக்குவேன்னு சொன்னால் உட்கார முடியுமா? கோர்ட்டுக்கு போனால் எங்கே போனாலும் யார் பேரில் இருக்குது பத்திரம் அப்படின்ற அளவுக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் கட்சி பைலா என்ன சொல்லுதுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அன்புமணி ராமதாஸ், இவர் நான் தான் தலைவர்னு இப்போ நியமிச்சுக்கிட்டாரு. கேட்டால் அவருடைய பதவி காலம் முடிஞ்சிச்சு, நான் தான் தலைவர்னு. அப்படிலாம் கட்சி நடைமுறை கிடையாது. பொதுக்குழு கூட்டி மறுபடியும் பதவி காலம் முடிந்தாலும் பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு அங்கீகரிக்கணும். இவர் தொடர்றாரா இல்லை அன்புமணி ராமதாஸ் இது ராமதாஸ் தலைவராகிட்டாரு அப்படின்றத பொதுக்குழு அங்கீகரிக்கணும். இப்போ இவங்க 2ஆக ஸ்பிளிட் ஆகி கிடக்குறாங்க. இப்போ கட்சி என்கிட்ட தான் இருக்குன்னா பெரும்பான்மை அங்கே தான் இருக்காங்க. இப்போ நாளைக்கு அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழுவை கூட்டி ஐயா வந்து தெய்வம், அவர் நிறுவனராகவே தொடர்றாரு, நான் தலைவராக தொடர்றேன், இவர் வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளர், அவங்க திலகபாமா பொருளாளர், அப்படியே தொடர்றோம் அப்படின்னு இது பண்ணிட்டு
இருந்த மாவட்ட செயலர் ஏற்கனவே இருந்தவங்களாம் நீக்கிடுறோம் அப்படின்னு இது பண்ணி பொதுக்குள்ள அங்கீகாரம் வாங்கிட்டாருன்னா அது செல்லும். தேர்தல் ஆணையம் அதுதான் கணக்கில் எடுத்துக்கும். ஸோ அதுக்கான இப்போ வேலைகளில் வந்து இப்போ அன்புமணி ராமதாஸும் போயிட்டு இருக்காரு. ராமதாஸ் அதுக்கான வேலைகளில் ராமதாஸ் அதுக்கான வேலைகள் போனாலும் நான் சொன்ன இந்த கதை தான். நீங்கள் போனோன்னே பார்த்துட்டு செல்லாது அப்படின்ற கதை தான் போகும். இப்போது இன்றைக்கி புது பிரச்சனை. அன்புமணி ராமதாஸ் அடுத்த கட்டம் பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டார். தொடங்கி போகிறாரு. நவம்பரில் முடிக்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் இவர் ஒரு புகாரை டிஜிபி கிட்ட கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், டிஜிபின்னா தேர்தல் ஆணையரா? எனக்கு கூட சந்தேகம் வந்துச்சு. என்னடா டிஜிபிகிட்ட போய் ஒரு கட்சி வந்து இன்னொரு இதை கொடியை பயன்படுத்தக்கூடாது அதெல்லாம் சொல்லுது, இன்னொன்று அந்த கட்சியே அங்கீகரிக்கக்கூடாது, இது கொடுக்கூடாதுன்னா இதெல்லாம் எப்படி டிஜிபி எப்படி முடிவு எடுக்க முடியும்? டிஜிபியுடைய வேலை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது மட்டும்தான். ஒரு கட்சியுடைய உள்விவகாரத்தை தலையிட்டு ஏங்க அவர் கட்சி கொடிங்க நீங்கள் எப்படிங்க பயன்படுத்தலாம் சொல்ல முடியாது. அது தேர்தல் ஆணையம் அதுதான் சொல்லணும். சரி, சந்தேகமாக இருந்தது. ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டேன், அவங்களும் இதே கருத்து தான் சொன்னாங்க. டிஜிபிக்கு இதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் வேணால் போய் முறையிடலாம். ஒருவேளை எங்கே டிஜிபி போலீஸு தலையிடுவாங்கன்னா ஒரு கட்சி அலுவலகம் இருக்குது. இப்போ நீங்கள் அதிமுகவில் ஜார்ஜே பிரிஞ்சப்போ கட்சி ஆஃபீஸை முற்றுகிட வந்தப்போ போலீஸு அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு பூட்டி சீல் பண்ணிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. அவங்க ஒன்றும் உனக்கு தான் இவருக்கு தான்லாம் சொல்லலை. இல்லை வாங்க டிஜிபி ஆஃபீஸுக்கு வாங்க உட்காருங்க, உங்கள் இதை காமிங்க, எவ்வளோ எம்எல்ஏ நீங்கள் எவ்வளோ எம்எல்ஏ அப்படிலாம் எங்கே அதுக்கான இது தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு முடிவு பண்ணிட்டு வாங்க, கோர்ட்டில் போய் எங்கே போய் முடிவு பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வாங்க நான் திறந்து விட்றேன். அது வரைக்கும் முடியாதுனாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜே ஒன்று சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் கட்சி ஆஃபீஸ் இயங்குச்சு. இதுதான் நடக்கும். இதில் வந்துட்டு தலையிடுறது நீ கொடியை பயன்படுத்தக்கூடாதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை சார், அதை தாண்டி நீங்கள் கட்சியை விட்டுருங்க. நீங்கள் வந்து சட்ட ரீதியாக சொன்னீங்க யாருக்கு உரிமை இருக்குன்ட்டு. அதை தாண்டி கட்சியை தோற்றுவித்தவர் வன்னிய மக்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர். ஸோ இன்றைக்கி வந்து அப்பா பையனுக்கு உள்ளான தகராறில் பையன் வந்து அப்பாவை மதிக்காமல் இருக்கார். ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்களை தான் வந்து எல்லாருமே இன்றைக்கி கூடிய வன்னிய சமுதாய மக்கள் மொத்தமாக அவரை தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் கட்சியே இங்கே வந்து ரெண்டாக பிரிஞ்சு இது வந்து கட்சி வந்து அன்புமணி கையில் கண்ட்ரோலில் போனாலும் தேர்தல்னு வரும்போது கண்டிப்பாக ராமதாஸ் அவர்களுக்கு வந்து கட்சியில் இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூத்த மக்கள் அதே மாதிரி அவரை வந்து ஒரு தெய்வமாக நீயும் பார்த்துட்டு இருக்கவங்க. ஸோ அவங்க வாக்குகள்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்பில்ட் ஆகும். இது வந்து பாமக என்னதான் நீங்கள் வந்து அன்புமணி கையில் போனாலும் இது பாமகவுக்கு ஒரு பெரிய அடி தான். ஸோ இவங்க கூட்டணிக்கு போனாலும் இந்த கடந்த காலங்கள்லாம் வந்து இவங்க கூட்டணிக்கு போகிறதா இருந்தால் சில டிமாண்ட்லாம் வைப்பான்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வரும். ஸோ அதுக்கு முதற்கொண்டு இந்த டைம் வந்து ஒரு பெருத்த பின்னடைவு தான் பாமகவுக்குன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கட்சி இவரால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள், பொதுச் செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர் எல்லாருமே ஐயா வந்து தெய்வம், எதிர்காலம் சின்ன ஏன்ட்டு போய் நிற்கிறாங்க. அப்போது அதில் அடி உழுது. பாமகன்ற கட்சியுடைய 90% அன்புமணி ராமதாஸ் பின்னாடி நிற்கிது. அப்போது இந்த இடத்துல எடுக்கிற முடிவு திமுகவுக்கு போகிறதா என்டிஏல இருக்கிறதான்றதுலையே பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் கரெக்டான நிலைப்பாடு. அன்புமணி ராமதாஸ் கையில் தான் கட்சி கரெக்டாக இருக்கும். ராமதாஸ் வந்து திமுகவுக்கு போகிறான்ற அந்த திமுக நிலைப்பாடு எடுத்தார். திமுக அதுக்கப்புறம் பேக் அடிச்சிச்சு, கொக்கி போட்டு இழுத்தாங்க. வர்றதில் என்ன பிரச்சனை வந்தது, இவங்களுக்குள்ளே சண்டை ஆயிடுச்சு. இவங்க கொக்கியை பிடிங்கிட்டாங்க. ஆனால் சண்டை ஆகி ஈகோ ஆகிடுச்சு. இவங்க இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்லுவார், நாளைக்கு நான் தனியாக நிற்கிறேன்னு ஏதோ ஒன்று சொல்லுவார். ஆனால் அன்புமணி என்டிஏக்கு போகிறது கிட்டத்தட்ட உறுதின்றதான் என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய எண்ணம் எல்லாமே. வர்றது பார்க்குறதெல்லாம் கேட்கும்பொழுது அன்புமணி கட்சியை ஃபார்ம் பண்ணி என்டிஏ கிட்ட போவார்னு. இன்னொன்று தேர்தல்னு வச்சுக்கோங்க. தேர்தலில் எது எதிரொலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவா திமுகவா இந்த கூட்டணியில் என்ன செல்வாக்கு, யார் வேட்பாளர்கள், அன்றைய சூழ்நிலை, இதுதான் எதிரொலிக்கும். அந்த மாதிரி எதிரொலிக்கும் பொழுது நீங்கள் கட்சி இவர் பாமக ராமதாஸ் ஒரு நிலைப்பாடும் இவர் என்டிஏலேருந்து ஒரு நிலைப்பாடும் எடுத்தால் வேட்பாளர்கள் நிற்க வைக்கிறாங்க வச்சுக்கோங்க. பாமகவுக்கு ஒரு 20 தொகுதி கொடுக்குறாங்க. 20ல் 10 பேர் ஜெயிச்சிடுறாங்க. ராமதாஸ் தனியாக நிற்கிறாரோ இல்லை ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போ அவருடைய இது தோற்று ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் எதை முடிவு பண்ணுவீங்க? மக்கள் அன்புமணிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு முடிவு பண்ணுவீங்களா, ராமதாஸை ஒதுக்கிட்டாங்கன்னு முடிவு பண்ணுவீங்களா? இது அப்படி கிடையாது. அவர்கள் அவர்களுக்குள்ள பிரச்சனை கிளாஷ் ஆகிடுச்சு, அதை பேசி தீர்த்துக்கணும். தீர்க்காமல் ஒரு எண்டில் போய் நிற்கிறாங்க. அப்போ கட்சின்னு வரும்போது கட்சி உறுப்பினர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம், யார் கூட போனால் நமக்கு வேலைக்கு ஆகும், ப்ளஸ்ஸு யார் இன்றைக்கி ஒரு தலைவராக நீடித்த தலைவராக இருப்பார், இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அவங்க அங்கே போயிடுறாங்க. இவர் இங்கே பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கார். நடைமுறையே இவர்கள்ட்ட தப்பாக இருக்கு. இந்த கொடி பயன்படுத்த கூட டிஜிட்ட போய் புகார் கொடுக்குறாங்கன்னா யார் இந்த ஐடியா கொடுத்தது? அதுலேயே இவர்களுக்கு தெரியுதா இவர்கள் வந்து அவுடேட்டடாக இருக்காங்கன்னு? அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது இப்போ ராமதாஸுவே பார்த்தீங்கன்னா நாளைக்கு கட்சியே நான் தான் கட்சி, இல்லை நான் தான் கட்சி நிரூபிச்சிட்டார். ராமதாஸ் என்ன பண்ணுவார்? யார் கூட கூட்டணி போவார்? இல்லை வன்னிய இயக்கமாக நடத்துவாரா? திமுக கூட போக முடியாது. போனால் அங்கே விசிகா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது.
அது ஒரு அப்புறம் எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்கன்றதான் பிரச்சனை. இல்லை, கடந்த முறை பிரச்சனையை வந்து பிஜேபி கூட்டணிக்கு போகிறதா அதிமுக கூட்டணிக்கு போகிறதா வந்து அங்கே ரெண்டாக இருந்தது இது. ஆனால் இந்த தடவை அது இல்லையா? ஏன்னா கடந்த முறை அதிமுக கூட்டணிக்கு தான் போகணும்னு நான் நினச்சிருந்தேன்னு சொல்கிறாரு பெரியவர். இவர் அன்புமணி இங்கே போயிட்டார். ஏன்னா அவங்க சௌமியானுன்னா அமைச்சர் ஆகிடுவாங்க, ஏதாவது ஒரு சில காரணங்கள்னு வச்சிங்களேன். ஆனால் இந்த தடவை அதிமுக வெல்லணும், திமுக வீழ்த்தப்படணும் அப்படின்ற எண்ணம் தான் இவர் திமுக அந்த என்டிஏ விட்டு வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ இந்த தடவையும் தப்பாக முடிவெடுக்கிறார். ஒவ்வொரு தடவையும் இவர்கள் இப்படி தான், யாராவது ஒருத்தர் தப்பாக முடிவெடுத்து கட்சியை கொண்டு போய் கவுத்தி விட்ருவாங்க. இந்த தடவை அன்புமணி அதில் உறுதியாக இருக்கார். நான் இந்த தடவை ஒத்துக்க மாட்டேன், இதுதான் நோக்கி நகருது, வெற்றியை நோக்கி நகருது, இது வந்து ஒரு லாங் டேர்ம் இது கூட்டணி, இது நம்ம இப்போ எப்படி அங்கே போக முடியும், அங்கே போனால் அங்கே பெரிய பிரச்சனைலாம் இருக்குன்றதுனால அவர் எடுக்கிறார். இந்த கிளாஷ் ஆகிருக்குது. யதார்த்தமும் அன்புமணி பக்கம் தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி நாளைக்கு தேர்தல் இதெல்லாம் நடக்கும் பொழுது, அங்கே கூட்டணி அதுன்னு வரும் பொழுது, உங்களுக்கு பெருவாரியான செல்வாக்கு மிக்கவர்கள் பாமகவில் மாவட்டமாக இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் புதுசாக நியமிக்கிறீர்கள் புது ஆட்கள் இதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கே போகிறீங்கன்றது அரசியலே ஒரு பிரச்சனையாகிடும். கூட்டணின்னு பேச வராங்கன்னா நாளைக்கு வந்து யார் அன்புமணியை பார்த்து பேசுவாங்களா, இல்லை வந்து மூத்த அதுதான் இப்போ எப்படி இருக்காங்கன்னா பொறுமையாக இருக்காங்க. இப்போ நேற்று கூட எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்குறாங்க, அதை அவங்க பிரச்சனையை தீர்த்துட்டு வரட்டும் அப்படின்றாங்க. எங்ககிட்ட வருவாங்க, நம்பிக்கை இருக்குது, அது அவங்க பிரச்சனை முதல்ல தீர்த்துக்கிட்டோன்னு. இப்போ திடீர்னு 2 பேரும் ஒன்றா கூடி முடிவு கேட்கறதுலாம் பிரச்சனை வரலாம் சார். இப்போ வந்து உங்கள் கட்சியாக நிலைமையில் இருக்குது, இங்கே வந்து நீங்கள் ஆமாம் அதுக்கேற்ற மாதிரி டிமாண்டும் குறையும். ஐயா இல்லை இருந்தாலும் இது நீங்கள் 30 தரமாட்டோம், 15 தரோம், அந்த மாதிரி குறையும். அது வீக் ஆகிற மாதிரி தான் பாமகவை. என்ன பிரச்சனைனா இப்போ 5 பேர் இருக்காங்களா, 6 ஜெயிச்சா கூட ராமதாஸ் அன்புமணிக்கு லாபம் தானே. அதனால் நீங்கள் வந்து இவங்க பிரச்சனையை தீர்த்துட்டு வரட்டும், அன்புமணிகிட்ட தான் கட்சி இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்தால் வாங்க பாமக. ராமதாஸ் கிட்ட கட்சி போயிடுச்சு, அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அன்புமணி வேறு ஒரு பேரில் ஆரம்பித்து வராரா, வாங்க, இப்படி தான் போகும். இப்போ அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்குது, யார் வந்தாலும் ஓகே, ஜெயிக்கணும், அவ்வளோதான். சார் நீங்கள் சொன்னீங்க திமுக விளையாடிடுச்சுன்ட்டு, இன்னொன்று சொல்கிறாங்க, இது வந்து டெல்லியிலேருந்து தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் ஒன்று சேரணுமா இல்லை வந்து கட்சி வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கணும், இது எல்லாமே வந்து டெல்லி மேலிடம் எடுக்கிற முடிவு. ஸோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் கடைசி நடுவில் வந்து அன்புமணி ராமதாஸ் கூட டெல்லி போயிட்டு வந்தார். ஆனால் எங்கே போனாருன்னு யாருக்கும் செய்தி. அன்புமணி ராமதாஸ் போன காலகட்டம் என்னங்க, உடஞ்சி செதறி இவர் கட்சியை விட்டு நீக்கி எல்லாம் பண்ண பிறகு இப்போ போயிட்டு வந்தாருங்க. நான் சொல்கிறது முதல்ல ஒன்றுபட்ட பாமக ஏன் உடஞ்சது, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தது, இதுதானே இப்போ இது மேட்ரு. இதில் டெல்லி தலையெழுதுனா டெல்லி தூதர்களை அனுப்பி ஏங்க பிரச்சனை பண்ணிக்கிறீங்க, ஒன்று சேருங்க, சேர்ந்து வாங்க, இந்த நேரத்தில் போய் சண்டை போட்டுக்கலாமான்னு அனுப்பிச்சாங்க. வந்தது யார், குருமூர்த்தி தானே, பாஜக தூதர் தானே. அவர் போய் ராமதாஸை பார்த்து பேசினார்ல, அன்புமணி பேசினார்ல. அப்போ அவருடைய நோக்கம் ஒன்று சேர்றதா தானே இருக்கும், ஒன்று சேர்த்து வைக்கிறதா தானே இருக்கும். ஆனால் இவர் என்ன கண்டிஷனில் நின்ட்டார், நான் தலைவர், சேருவோம், ஆனால் நான் தான் தலைவருன்றாரு. நீங்கள் ஒன்ஸு இந்த பிரம்மாசத்தை கையில் எடுத்துட்டீங்க, நான் தலைவர், நான் எல்லாரையும் நீக்கிட்டேன், அன்புமணியை நீக்குவேன், இவரை நீக்குவேன், அவரும் நீக்குவேன்னா, உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக பொதுக்குழு அங்கீகரிச்சிட்டா ராமதாஸ் என்ன ஆட்டம் ஆடுவார்னு அன்புமணிக்கு தெரியும்ல. அப்போ அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு. இப்போ பிரச்சனை அங்கே தான் நிற்கிது. ஐயா நீங்கள் வந்து குலதெய்வம், நீங்கள் நிறுவன தலைவர், நான் தலைவராக இருக்கிறேன், எனக்கு தான் அதிகாரம் கொடுக்கணும், ஏன்னா கட்சியுடைய எதிர்காலம் நான் அப்படின்னுன்றது தான் அன்புமணி அவர்களை சார்ந்தவருடைய இது. இல்லை நான் தான் தலைவர், நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர், கூட்டணி பற்றி நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படின்னா ஐயா அது நடக்காது ஐயான்றாங்க. ஏன்னா அன்புமணியை நம்பி போனவங்க இப்போ மெஜாரிட்டி இருக்காங்க. ராமதாஸ் கையில் போனால் இவங்க எல்லாரையும் ஏற்கனவே நீக்கியிருக்காரு, அதை உறுதிப்படுத்திடுவார். அதை எப்படி அவங்க விரும்புவாங்க. ராமதாஸுக்கு இந்த பிடிவாதத்துக்கு என்ன சார் காரணம்? கடந்த காலங்களில் வந்து அன்புமணி ராமதாஸுடைய செயல்பாடுகள் பிடிக்காதனால தான் வந்து நான் வந்து நீக்கினேன். செயல்பாடுகள்லாம் காரணமே சொல்ல முடியாதுங்க. அப்படி பார்த்தா முகுந்தன் பிரச்சனையில் அவ்வளோ சண்டை நடந்தது, அப்புறம் அவர் முகுந்தன் தான் போயிட்டார். அன்புமணி இவங்களது சாதாரணமாக தானே போயிட்டு இருந்தது. கட்சி பிரச்சனையை தாண்டி ஒரு குடும்ப பிரச்சனையாக ஈகோங்க, ஒரு ஈகோ, 2 பேருக்குள்ளேயுமே ஈகோ வந்துடுச்சு. அவர் வந்து ஒரு கட்டத்தில் போய் நின்றுட்டார். நான் உருவாக்கின கட்சி, என் பேச்சே கேட்காம ஆளுங்க எல்லாரையும் நீ வச்சுக்கிட்டு பேசிட்டு பண்ணிகிட்டு இருப்பியா, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு. நான் யாருன்றதுக்கு ஒவ்வொரு காலகட்டம் இருக்குங்க. அந்த காலகட்டத்தை தாண்டிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த காலகட்டத்தை அவர் கடந்துட்டார். தெரிஞ்சோ தெரியாமலோ தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக அன்புமணி ஆக்கிட்டார். தெரிஞ்சோ தெரியாமலோ கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி இதை வச்சு தான் முடிவு எடுப்பாங்க. இல்லை ராமதாஸுமே அதுதானே சொல்கிறாரு, எனக்கு அப்புறம் அன்புமணி ராமதாஸ் தான், அதில் எந்த மாற்று கருத்து அவர் வேற யாராவது எனக்கு அப்புறம்ன்ற அந்த காலகட்டம் இருக்குல்ல, அது இப்போன்னு இவங்க சைடில் சொல்கிறாங்க. அவர் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்றாரு. நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை தலைவராகனா நாங்கள் இருக்க மாட்டோன்றது அவங்களுடைய எண்ணம். ஏன்னா எல்லோரும் நீக்கிட்டார்ல. இப்போ அன்புமணியே முடிவெடுத்து சரிப்பா பொதுக்குழு கூட்டி அப்பா தான் தலைவர் அப்படின்னா கூட வரவங்களுக்கு பயம் வருமா வராதா? அதனால் அந்த ஒரு கட்டமைப்பாக போய் நிற்கிறாங்க. இனி அன்புமணி கையில் தான் கட்சின்றது உறுதியாகுது. அப்போ அதை விட்டு இறங்கி வரணும்னு அன்புமணிக்கு அவசியம் இல்லைல்ல. அவர் சொல்லி பார்த்தார், பேசி பார்த்தாரு.
அப்பா என்ன அடித்தாலும் திருப்பி அடிக்காமல் இருந்தார். இப்போவும் பாமக லைனில் இருந்தே எடுத்துகிட்டு போகிறார். பயணம் அது இதுன்னு போகல. இல்லை, இதை மீறி நீங்கள் வந்து வடக்கு மண்டலங்கள்லையோ இல்லை வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த மாதிரியான ஊர்களில் வந்து பாமகவுக்கு விழுகிற வாக்குகள் வந்து இந்த முறை இந்த பிரச்சனையினால திமுகவுக்கோ இல்லை வந்து அதிமுகவுக்கோ, ஒருவேளை என்டிஏ அலையன்ஸில் பாமக போல அப்படின்னா அதை தான் நான் சொன்னேன். தேர்தல் கூட்டணி பாமக இப்போ அன்புமணி போய் என்டிஏல இருக்கார் அப்படின்னா எந்த கட்சி ஜெயிக்கிற சூழ்நிலை ஒன்று உருவாகும்ல, அதை ஒட்டி தான் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். இப்போ அதிமுக ஜெயிக்கிற சூழ்நிலை உருவாகுது, பாமகவில் இருக்குது, 10 பேர் தான் கொடுத்துருக்காங்கன்னா அதில் 8 பேர் பாமக ஜெயிச்சிட்டாங்க அலையில் அப்படின்னா அன்புமணியுடைய பாமகக்கு தான் வெற்றின்னு அர்த்தம். மக்கள் அன்புமணியை அங்கீகரித்து விட்டார்கள். ஓட்டு ஸ்பிளிட் ஆகலாம் சார். இது மூலியமா இந்த கட்சிக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வச்சுக்கிட்டா கண்டிப்பாக வந்து இப்போ தருமபுரியில் ஸ்பிளிட் ஆகுங்க. ஐயா யாருக்கு முடிவு எடுப்பார்? திமுக ஜெயிக்கணும்னு முடிவு எடுப்பாரான்னு நான் கேட்குறேன். இப்போ பெரியாரை பிரிஞ்சு திமுக வெளியே வந்துச்சு, கண்ணீர் துளிகள்னு வந்தாங்க. பெரியார் அன்னையிலேருந்தே காமராஜர் காங்கிரஸ் ஆதரிக்க ஆரம்பித்தார். பெரியார் எவ்வளோ வலுவான இதுன்னு தெரியும், திராவிடர் கழகம் எவ்வளோ வலுன்னு தெரியும். ஆனாலும் திமுகவை வந்து வளர்ச்சியை நிறுத்த முடிஞ்சதா? ஒவ்வொரு தேர்தலையும் 15, 50, 132ன்னு முன்னேறிச்சு இல்லை. 132 வாங்கின பிறகு தான் பெரியார் திமுக ஆதரிக்க ஆரம்பித்தார். அது வரைக்கும் அவர் காமராஜரையும் காங்கிரஸையும் தான் ஆதரிச்சிருந்தார். அப்போ இங்கே இது என்ன சொல்லுவீங்க? பெரியார் வந்து அவ்வளோ பெரிய தலைவர், அதனால் திராவிடர் கழக வாக்குலாம் திமுக உள்ளாமல் போச்சா, காங்கிரஸ் விழுந்துச்சா? இல்லை. அதனால் சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்கும். நீங்கள் கொள்கைக்கு எதிராக எவ்வளோ பெரிய தலைவர் போய் நின்னாலும், இப்போ ராமதாஸே நாளைக்கு திமுக கூட்டணிக்குன்னு சொன்னார்னா வருஷம் பூரா திமுக உடைய ஆட்சியுடைய அவலங்களை எதிர்த்து நின்றுருக்காரு. இன்றைக்கும் ஒரு அறிக்கைகள் வந்துக்கிட்டு இருக்குது, எல்லாம் பண்ணுறது. எப்படி போய் டக்குன்னு ஆதரிக்க முடியும்? அப்போ அந்த இடத்துல மக்கள் வந்து இல்லை இதுதான் கரெக்டுன்னு தீர்மானிப்பாங்க. தாவேகா கூட அவர் போக முடியுமா? சிக்கல். இந்த புஷியானதெல்லாம் ஒரு ஐயா முன்னாடி ஒரு ஆளா சொல்லுங்கள்? ஐயா வந்து காத்துட்ருப்பார், இவர் வந்து 2 ஹவர் பொறுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அவர் ஒத்துக்குவாரா? பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க KS ராதாகிருஷ்ணன், பழகருப்பியா, ஜெயந்தி நடராஜன்லாம் பண்ணவங்க. இவங்களுக்கு அந்த அருமைகள்லாம் தெரியாது. அதனால் இவர்கள் அந்த மாதிரி பண்ணான்னா ஆகும். அதனால் நடைமுறை வந்து கட்சி அவர் கையில் இருக்குது. நீங்கள் இந்த டிஜிபிட்ட புகார் கொடுத்துலாம் கட்சி கொடியை பயன்படுத்த முடியாது, சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஏதாவது முடிவு எடுத்தாலும் தேர்தல் ஆணையம் தான் முடிவு எடுக்க அதிகாரம் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அடுத்து என்ன நேரம் போய் பல தகவலை பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.